கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் வீட்டில் வந்து ஈடி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ரைட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே கூடியிருந்த தொண்டர்கள் வந்து அந்த ஈடியோட காரை கிட்டத்தட்ட அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதில் வந்து அவங்க வந்து எப்படி நொறுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வந்து வன்முறையை வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியல. அது வந்து இன்னைக்கு வந்து கேரளாவில் நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரணமாக தள்ளிவிட்டு போகக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு வன்முறையை வந்து கையில் எடுத்துறாதீங்க. ஏன்னா இப்போ உள்ள இந்த சோசியல் மீடியா காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது. பிடிச்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா மேலே இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போது அவர் உங்களை மாதிரி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. உடனே பிடிச்ச உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முதுகெலும்பு உள்ள ஒரு அரசாங்கம் வந்து மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வாலாற்ற வேலை தற்போது நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா போகிற இடம்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தற்போது உள்ள சூழ்நிலை வந்து தோணிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வன்முறையில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் வந்து வேறு மாதிரி போயிடும். என்ன சொல்கிறது, உங்களை விட்டு தவிக்கிற மாதிரி போயிடும். ஏன்னா உங்களை நம்பி ஒரு வேலை உங்கள் குடும்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வன்முறையில் இறங்கி இந்த மாதிரி இந்த காரெல்லாம் வந்து அடித்து உடச்சி ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா எதை நோக்கி அப்போ உங்களுடைய வாழ்க்கை தான் இதில் வந்து பாதிக்கப்படும். இளைஞர்கள் யாரும் கட்சி நீங்கள் எந்த அரசியல் கட்சி வேணாலும் இருந்துட்டு போங்க, அதனால் வந்து தவறு இல்லை. ஆனால் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கலாம். சட்ட ரீதியாக உங்களால் வந்து என்ன எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிங்க. வன்முறையில் எந்த கட்சியினரும் வந்து இறங்கிறாதீங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் தான் வீணாக போகும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சிகள் எல்லாமே. ஆனால் எது இருந்தாலும் கவனமாக செயல்படுவது நல்லது. நன்றி, வணக்கம்.